இந்த வீடியோவில் வரும் அனைத்தும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. எங்க போனாலும் நம்ம அண்ணன் இல்லாம இருக்க முடியலங்க. என்ன பண்றது? நம்ம அண்ணன் அந்த அளவுக்கு ஃபேமஸா இருக்காரு சோசியல் மீடியால. இந்த எஸ்ஐஆருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாருல்ல. எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஆனா எல்லாருமே இந்த மாரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதுவுமே ஒரு தப்பான விஷயமா தான் பாக்குது. ஏன்னா, அது நம்ம வரக்கூடாதுன்னு எதிர்த்தாக்கா யாருமே அதுக்கு இந்த மாரி பண்ணலாம், அந்த மாரி பண்ணுங்க. பண்ணிட்டு நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கலாம். அப்படிலாம் பண்ணக்கூடாது. இது என்ன 2ஆம் கட்டானா? அதையும் பண்ணணும், இதையும் பண்ணணும்னாக்கா என்ன? நீங்க வரவேற்கிறீங்களா? இல்ல எதிர்க்கிறீங்களான்னே தெர்ல. ஸோ, என்ன பொறுத்தவரைக்கும் அது அந்த அளவுக்கு பெருசா நாலேட்ஜ் இல்ல. ஐடியாவும் இல்ல. எல்லா ஊர்லயும் வாங்கிட்டாங்க. எங்க ஊர்லயும் எழுதி குடுத்துட்டோம். வந்து அவங்களே எழுதி வாங்கி போயிட்டாங்க. இப்போ நம்ம சீமான் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாருல்ல, அப்போ நம்ம பசங்க, "அதெல்லாம் ஜெயிக்கிறவனுக்கு தானப்பா எஸ்ஐஆர் பத்தின கவலைலாம். உனக்கு என்ன?" அப்படின்ட்டு இந்த "வட்ட வட்ட பாறையில" அந்த மீம் வேற லெவல் மீம்ங்க. பார்த்ததும் சிரிச்சுட்டேன். ஏன்னா செம காமெடி. வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அந்த பிக்சருக்கும், அந்த பாட்டுக்கும், அந்த மீமுக்கும் வேற லெவல் அல்டிமேட்டுங்க. செம்ம சிங்க் ஆயிருக்கு எல்லாமே. போற போக்க பார்த்தா கடைசி வரையும் காமெடியனாவே வச்சிருப்பீங்க போலயே பாலிடிக்ஸ்ல நம்ம சீமான் அண்ணன. மக்கள் தான் பதில் சொல்லணும். சீமான் அண்ணன் சொன்னது தான் எனக்கு ஞாபகம் வருதுங்க. நம்ம அருணோதயன் ப்ரோ சிம்பிள் தான ஒரு யூடியூப் சேனல் வச்சிருந்தாரு. அது எத்தன பேருக்கு தெரியும்னு தெரியல. ஓரளவுக்கு ஒரு ஆவரேஜான யூடியூபரா தான் இருந்தாரு. ஸோ அவர் வந்து நெறைய படங்களுமே நடிக்க ஆரம்பிச்சுட்டாரு. சின்ன சின்ன கேரக்டர் நடிச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் மெயின் கேரக்டர்லாம் இனிமே நடிப்பாருன்னு நெனைக்கிறேன். ஸோ நல்ல நல்ல மனிதன் தான். ஆனா, அவர் வந்து அவருடைய கருத்து எல்லாமே நல்லாருக்கும். அவர் ஃபேவரைட் தான். பெரிய யூடியூபர்லாம் இல்ல. சின்ன யூடியூபர் தான். இருந்தாலும் எனக்கு ஃபேவரைட்டான ஒரு யூடியூபர் ரொம்ப நாளா. ஸோ, இப்ப அவர் யூடியூப் சேனல் இல்லன்னு நெனைக்கிறேன். லாஸ்ட்டா எப்பயோ ஹேக் ஆச்சுன்னாங்க. அதுக்கப்புறம் ரிகவர் ஆவலன்னு நெனைக்கிறேன். அப்படியே தான் இருக்கு. ஆனா, இன்ஸ்டால மட்டும் போஸ்ட் போட்டுன்னு இருக்காரு. அவர பத்தி எனக்கு ஃபர்ஸ்ட்டு இந்த விஜய் பாலிடிக்ஸ்க்கு வரதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு ஃபாலோவர்ஸ் ஓரளவு வியூவர்ஸ்லாம் இருந்துச்சு. இப்ப வந்து விஜய் பாலிடிக்ஸ் வந்தது அவர எதிர்த்தாரா, ஸோ அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா எதிர்க்க ஆரம்பிச்சு, இப்ப ஃபுல்லா எதிர்த்துட்டாரு. ஸோ அதுலேருந்தே இப்ப அவருக்கு வந்து கொஞ்சம் எல்லாமே கம்மியாயிடுச்சு. அதுவும் இல்லாம முக்கியமா யூடியூப் இல்ல சேனல். ஸோ இன்ஸ்டால மட்டும் தான் போட்டுருக்காரு. படம் எதனா நடிக்கிறாரா என்னன்னு தெரியல. நடிப்பாருன்னு நெனைக்கிறேன் கண்டிப்பா. ஏன்னா, எனக்கு இந்த தனுஷ் படம் நடிச்சாருல்ல, அருண் மாதேஸ்வரன் படம். கேப்டன் மில்லர். ஸோ அதிலயுமே அவரு காமெடியனா நடிச்சது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா, அதுக்கப்புறம் சாணி காகிதம்னு நெனைக்கிறேன். தெர்ல சரி எந்த படம்ன்ட்டு. அதுல வந்து இவரு தனுஷுடைய பிரதர் செல்வராகவன் படத்துலயும் நடிச்சிருப்பாரு. ஸோ ஒரு நல்ல கேரக்டரா நல்ல ஆக்டிங் பண்றாரு. அவரு ஒரு காமான ஒரு கேரக்டர் மாரியே இருக்கும். ரியலாவே அப்படிதான் இருக்கும். அந்த யூடியூப்லலாம் அப்படிதான் பேசுவாரு. ரியலா எப்படின்னு தெரியல. ஸோ அவரு மென்மேலும் வளரணும். எனக்கும் ஆசை தான். அவருலாம் திறமை இருக்கு. அவரு பெரிய ஆள் ஆகணும். நல்ல இது இருக்கு. நல்ல தாட்ஸ் இருக்குன்ட்டு. இருந்தாலும் அவர் வந்து சீமானுக்கு வந்து சப்போர்ட் பண்ற மாரியே வீடியோ பண்றாரா? அதனாலயே எனக்கு கொஞ்சம் ஒரு மாரி என்டிகே அப்படிங்கிற பார்ட்டி தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னா கடந்த 15 வருஷங்கள்ல தமிழ்நாட்டில் இன்னும் என்னென்ன வளங்கள் பறிப்போய் இருக்கும்? சினிமாவா ஒரு காமெடியா இருந்து ஒரு சேனல்ல கொண்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும். இப்பவும் திரும்ப கிரியேட் பண்ணி பண்ணலாம். அவர் என்ன பண்றாருன்னு தெரியல. அதுக்கு எதனா ஸ்டெப் எடுத்திருக்காரா என்னன்னே தெரியல. ஸோ யூடியூப்ல அவரு மீண்டும் வந்து ரிவ்யூஸ்லாம் பண்ணா நல்லாருக்கும். காந்தா படம் ரிவ்யூ வந்து பண்ணலாமா? வேணாமா? பண்ணலான்னு தான் ஒரு ஐடியா இருக்கு. வெயிட் பண்ணுங்க. ஏன்னா வரும். டைம் இல்லங்க. பிஸியா இருக்கா. ஸோ டைம் கிடைக்கும்போது பண்றேன். ஆனா காந்தா படத்துல வந்து எனக்கு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆன கேரக்டர் வந்து அந்த போலீஸா வந்திருப்பாருல்ல ஒருத்தரு. வேற லெவலுங்க. ரொம்ப நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஏன்னா நல்லா இருக்கு அவர் கேரக்டர் பார்க்கறதுக்கே. கொஞ்சம் காமெடியான டோன் மாரியும் இருக்கு. நேர்மையா இருக்காருப்பா அப்டின்னும் தோணுது. அவரு ஆக்ஷன் பண்ணாலும் அங்க ஒத்துக்கிற மாரி தான் இருக்கு. ஸோ நல்லா போல்டா நல்லா கொண்டு போயிருக்காங்க அந்த கேரக்டர. ஃபர்ஸ்ட்டு வந்து ஹீரோ, வில்லன் அது எல்லாருக்குமே தெரியும். அவங்க 2 பேருமே ஒரு பெரிய பெரிய ஒரு ஆக்டருங்க இவங்க 2 பேருமே. நல்லா ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவங்க. சமுத்திரக்கனி வேற லெவல் அல்டிமேட் பண்ணிட்டாருங்க. அவர் தாங்க அந்த படத்துடைய ஹீரோவே. ஏன்னா, இதுல ஹீரோவா பண்ணியிருக்க துல்கர் சல்மான் வந்து வில்லன் இந்த படத்துல, இந்த கதைப்படி பார்த்தா. ஸோ அவங்க 2 பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கும். அத தாண்டி இந்த போலீஸா இருக்காருல்ல, அவர் தான் எனக்கு வந்து ரொம்பவே புடிச்சது. இந்த கதை வந்து ஓவராலா பார்த்தீங்கன்னாவே ஒரு நல்ல கதை தான். அதுவும் முக்கியமா இந்த சமுத்திரக்கனி ஒரு அல்டிமேட் ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லியிருப்பாருங்க. வேற லெவல் அது. மக்கள் கை தட்டுறாங்கனாக்கா, நீ நடிக்கிறனாக்கா, இவங்க இந்த மக்கள் கை தட்டுற மக்கள் வந்து இன்னும் ஒரு 20 வருஷம், 30 வருஷம் தான் இருப்பாங்க. ஆனா, இந்த படம் வந்து 50, 60 வருஷம் எவ்வளோ வருஷம் ஆனாலும் இருக்கும். நின்னு பேசுன்ற மாரி அது சொல்லுவாருல்ல. வேற லெவலுங்க அந்த டயலாக்லாம். அதே மாரி துல்கர் சல்மான் ஆக்டிங்கும் வேற லெவல் பண்ணியிருப்பாரு. ஸோ இவங்க 2 பேர தாண்டி எனக்கு 3வதா ஒரு பெரிய கேரக்டரா புடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ் கேரக்டர் அந்த கதாபாத்திரம் தான். ஸோ செகண்ட் ஹால்ஃப்ல அந்த என்கொயரி சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் போரா தான் போகும். அந்த மாரி டைம்ல அந்த ஒரு கேரக்டர் மட்டும் தான் கதைய கொஞ்சம் ஓரளவு ஒரு நல்ல டோனா மக்கள் அட்டென்ஷனோட கொண்டு போது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் இவங்க 2 பேரு ஹீரோ, வில்லன் வேற லெவல் கதைய நல்லா கொண்டு போயிருப்பாங்க. ஸோ
செகண்ட் ஹாஃபில் அந்த கிரைம் சீன் விசாரிக்கும் போது கொஞ்சம் அந்த போலீஸுடைய கேரக்டர் பயங்கரமாக கொண்டு போச்சு. அந்த ஒரு கேரக்டர் இல்லைன்னா படம் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃப்ளாப் ஆயிருக்கும். ஏன்னா அவ்வளோ சைலண்ட்டாக அவ்வளோ பொறுமையாக போச்சு ஸ்டோரியுமே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் காந்தா ஒரு நல்ல படம் தான். இந்த 3 கேரக்டர் மட்டும்தான் படத்துடைய மெயின். அதுவும் எனக்கு பிடிச்சது வந்து அந்த போலீஸுடைய கேரக்டர் தான். ஆக்ஷன். இனிமேல் இது உங்க சினிமா செட் இல்ல, என் போலீஸ் ஸ்டேஷன். ஸோ காந்தா படம் வந்து கூடிய சீக்கிரம் நான் ரிவ்யூ வீடியோ அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் இல்லாமல் என்னை நம்பி 310 நினைக்கிறேன், 300 தாண்டி போயிருக்கு சப்ஸ்கிரைபர்ஸ். ஸோ ரொம்பவே நன்றி உங்கள் எல்லாருக்குமே.